Welcome to all. I am Nalini from RS and Diya channel. Today we are going to see about tense. காலங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். Already you know it. Past tense, present tense and future tense. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த மூன்று காலங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டெஃபினிஷன் என்னென்னா டென்ஸ் இஸ் எ வேர்ட் derived from லாட்டினில் டெம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். which means time லாட்டினில் டென்ஸை வந்து டெம்பஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அதனுடைய மீனிங் வந்து டைம் அப்படின்னு அர்த்தம். டைம் இஸ் ஆஃப் த்ரீ கைண்ட்ஸ், நவ், பாஸ்ட் அண்டு த டைம் yet to come. yet to comeனா வர இருக்கக்கூடியது ஃபியூச்சர் டென்ஸ், நவ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் த டைம் yet to comeனா வர இருக்கக்கூடியது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். But these three tenses, if we know past, present, future, it is not sufficient to talk fluency in English. But what we know, forms. What are the forms? There are four forms related to the tenses. Simple form, continuous form, perfect form, perfect continuous form. அந்த மாதிரி சொல்கிறோம். இந்த 4 ஃபார்மும் 3 டென்ஸோடு சேரும்போது தான் அந்த 12 டைப்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. we can get 12 types. 3 4s are 12s. அந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃப்யூச்சர். அதே மாதிரி கண்டினியூஸ் எடுத்தோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். தென் பர்ஃபெக்டில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயே அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அந்த மாதிரி ஈச் ஒன் 4 சென்டென்ஸாக நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணலாம். தட்ஸ் வை வி ஆர் கோயிங் டு see 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ், 12 டைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிள் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா முற்று பெறாத அமைப்புகள், இன்டெஃபினைட் ஃபார்ம். ஐ கோ, ஐ கம், ஐ சா, இந்த மாதிரி நான் பார்த்தேன், போனேன், வந்தேன், இந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா அது. கண்டினியூஸ்னால் தொடர் அமைப்பு, ஒரு செயலை தொடர்ந்து செய்யக்கூடியது. ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன், அந்த மாதிரி சொல்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஆம் ஸ்விம்மிங், நான் நீந்தி கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், தூங்கி கொண்டிருக்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா அதுதான். பர்ஃபெக்ட்னா ஒரு செயல் முற்று பெற்றதை நம்ம பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் சீன் யூ அப்படின்னு நான் உங்களை பார்த்துருக்குறேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட் ஒர்க், ரெக்கார்ட் ஒர்க், அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னா இப்போ முடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன். அதே முடிச்சிருந்தேன், நேற்று ஃபுல்லாக போன வாரமே முடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ ஹேட் கம்ப்ளீட்டட். அடுத்த வாரம் முடிச்சிருவேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் நெக்ஸ்ட் வீக் மண்டே, நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஒரு எக்ஸாக்ட் டைம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ தான் அதையே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னால் முற்று பெற்ற தொடர் வாக்கியம், தொடர் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒன்ஸ் த ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் அண்ட் ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன், அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம், அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போது நம்ம ஒவ்வொன்றும் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதாரணமாக ஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு கோங்கிற வெர்பு எடுக்கும்போது கோ, வெண்ட், கான் வந்து தேர்ட் ஃபார்ம் வெர்பு அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது. வெர்பு 3, வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3, அந்த மாதிரி சொல்கிறோம். கோ, வெண்ட், கான். அதே டேக், டுக், டேக்கன், ரைட், ரோட், ரிட்டன், சீ, சா, சீன், டூ, டிட், டன், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய வெர்ப்ஸ் இருக்குது. அதே டென்ஸில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கோ, வெண்ட், வில் கோ அல்லது ஷல் கோ, டேக்கு, டுக்கு, வில் டேக் ஆர் ஷல் டேக், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் டென்ஸ்னு எடுத்துக்குவோம். அதே ஃபார்ம்ஸ், இந்த 4 வகையான ஃபார்ம்ஸுக்கு நம்ம என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஃபார்ம் அப்படின்னு பார்த்தால பர்ஃபெக்ட் ஃபார்ம் அப்படின்னால வெர்பு 3 தான் நம்ம கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். கான், டேக்கன், டன், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன், அந்த மாதிரி சொல்கிறோம். சிங், சாங், சங், ரன், ரேன், ரன், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த வெர்ப்ஸ் தான் நம்ம வெர்பு 3 தான் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த வெர்பனுடைய. இப்போ வந்து டென்ஸ் நம்மளுக்கு தெரியல, வித்தவுட் நோவிங் டென்ஸ் வி கான்ட் ரன் த லாங்குவேஜ். அதே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நெக்ஸ்ட் ஒன், இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா ஆர்எஸ்என் தியா சேனலுக்கு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் திஸ் சேனல். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம், நிகழ்காலத்தை பார்க்கலாம். அதில் 4 ஃபார்ம்ஸ் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எல்லாத்துக்குமே ரிலேட்டடாக கொண்டு வரலாம். ஐ ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு கதை எழுதுகிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கன்னா, நான் ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ரைட் ஏ ஸ்டோரி. சப்ஜெக்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி வருது. சப்ஜெக்டு, ரைட்டுங்கிறது வெர்பு, ஸ்டோரிங்கிறது ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி வரக்கூடியது. இது வந்து வெர்பு 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதில் வருது. அதே நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா த ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன், ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங், அது இப்போ வந்து வேர் டு யூ கோ அப்படின்னா ஐ கோ டு டெம்பிள் அப்படி சொல்லலாம். வேர் ஆர் யூ கோயிங்னா ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள். அப்போ ஆல்வேஸ் த ரிப்ளை இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின்ஸ், ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிப்ளைஸு கொடுக்கணும் அப்படின்னு. ஐ எம் ரைட்டிங் ஏ ஸ்டோரி, நான் கதை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐஎன்ஜி ஃபார்ம் வெர்பு இங்கே வந்திருக்குது. கண்டினியூஸ் அப்படின்னால ஐஎன்ஜி இஸ் ஆடிங் வித் த வேர்பு. இதில் அதே மாதிரி தான் சப்ஜெக்டு ஆம்ங்கிறது வந்து டென்ஸாக வருது இந்த இடத்துல. ரைட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் வெர்பு. ஸ்டோரி ஆஸ் யூஸ்வல் ஆப்ஜெக்ட் தான் வருது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ கதை எழுதி கொண்டிருக்கிறேன், அது ரெண்டுலேயுமே முடியல. எழுதுகிறேன்னு தான் சொல்கிறாங்க, அடுத்தது எழுதிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட், த ஆக்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட், ஆக்ஷன் வில் பி கம்ப்ளீட்டட்னு சொல்கிறான். ஒரு செயல் வந்து முடிந்திருக்கிறது, முடிந்திருந்தது, முடிந்திருக்கும், அந்த மாதிரி 3 காலங்கள்லையும் நம்ம சொல்லலாம். இந்த டென்ஸ் மட்டும் நல்ல க்ளீனாக நீங்கள் கவனிக்கணும், லிசன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, டாக்கிங்காக இருந்தாலும் சரி, ஃப்ளூயண்ட்டாக பேசவோ எழுதவோ முடியும். நல்லா கிளியராக இருக்கும், மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் என்ன வேரியேஷன் வருது அப்படின்னு. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரிட்டன் எ ஸ்டோரி. பர்ஃபெக்ட்னா ஆல்ரெடி ஐ டோல்டு. என்ன சொன்னேன்னா வெர்பு 3 அதுதான் வரணும். பர்ஃபெக்ட்னால கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு மஸ்ட் கம் இன் திஸ் சென்டென்ஸ். ஐ ஹாவ் ரிட்டன் எ ஸ்டோரி, நான் ஒரு கதை எழுதி விட்டேன் அப்படின்னா ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டடு, ஆக்ஷன் ஹேஸ் கம்ப்ளீட்டட் எப்படி வேணால் சொல்ல. ஒரு செயல் முடிந்திருக்கிறது. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் நம்ம சொல்கிறோம், இப்போ தான் முடிஞ்சிருக்குது, இப்போ தான் வந்திருக்குறாங்க. ஜஸ்ட் ஐ ஹாவ் கம் அப்படின்னா கம். அப்போ இப்போ தான் நான் வந்திருக்கிறேன், இப்போ தான் நான் எழுதியிருக்கிறேன், இப்போ தான் நான் வந்து சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லன்ச் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நான் ஒரு கதை எழுதி விட்டேன் அல்லது எழுதியிருக்கிறேன். இப்போ எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ ஹாவ் ரிட்டன் வெல் அப்படின்னா நான் நன்றாக எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படி வரும்போது ஒன்ஸ் த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ஸ்டில் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னென்னா காலையில் எழுத ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எழுதிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அல்லது போன வாரத்துலேருந்து அந்த மாதிரி சொல்லும்போது இப்போது ஜான்வரியிலேருந்து நான் ஹிந்தி கிளாஸுக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா ஜான்வரி அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் மொமெண்ட்டு. த ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் மொமெண்ட் அண்டு ப்ரெசண்ட் ஆல்சோ இட் இஸ் கோயிங் ஆன் வித்தவுட் கம்ப்ளீட்டட். இப்போ ப்ரெசண்ட்லேயும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது முடியாமல். அப்போ தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் ஏ ஸ்டோரி, நான் ஒரு கதை எழுதி கொண்டே வருகிறேன், இப்போவும் எழுதியிருக்கிறேன், எழுதிட்டே வரேன். இப்போ முதல்லேருந்து எழுதிட்டுருக்குறோம், இப்போவும் எழுதிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் பர்ஃபெக்ட். அப்போ வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வரும்போது முடிஞ்சு திரும்ப நடக்கும். அப்போ தான் அந்த பீன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். மற்ற இடங்களுக்கு பீன் வரவே வராது. எப்படி வந்து பர்ஃபெக்டில் வந்து வெர்பு 3 யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் பீன் வரணும். இப்போ இந்த ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் ஏ ஸ்டோரி, ரைட்டிங் வந்து வெர்பு, ஹாவ் வந்து டென்ஸாக வருது. இது பி ஃபார்ம் வெர்ப் பி. ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் ஏ ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம்.
அதே மாதிரி தான் சிம்பிள் பாஸ்ட்டில் நான் கதை எழுதுகிறேன்னு ப்ரெசண்ட்டில் என்ன சொன்னமோ அதுவே பாஸ்ட்டில் எழுதினேன், நான் ஒரு கதை எழுதினேன், எப்போவும் கதை எழுதினேன் அந்த மாதிரி சொல்கிறோம், அது எழுதுகிறேன்னு சொல்கிறோம். அதுவே கண்டினியூஸ் அப்படின்னா நான் எழுதிட்டு இருந்தேன், கதை எழுதிட்டு இருந்தேன், இப்போ விட்டுட்டேங்கிற மாதிரி அர்த்தம். நான் வந்து ஹிந்தி கிளாஸ் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம், போயிட்டு இருந்தேன்னு தான் அவர் சொல்கிறார். அப்படியே அது சொல்லும்போது நம்மளுக்கு தெரியப்போ இப்போ போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஐ வாஸ் ரைட்டிங் எ ஸ்டோரி, நான் கதை எழுதி கொண்டு இருந்தேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறோம், இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறதில்ல, வீட்டிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருந்தார்கள் அப்படின்னா நாட் நவ், இப்போ கிடையாது. நவ் தே ஸ்டே அட் ஹோம் அண்ட் அட்டன் த ஆன்லைன் கிளாஸ் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் அதே மாதிரி வெர்பு 3 யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் பாஸ்ட் வரனால ஹேடு, அதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன போட்டோம், ஐ ஹாவ் போட்டோம். அந்த ஹேவ் இஸ் சேஞ்ச் இன்டு பாஸ்ட்டில் ஹேடாக சேஞ்ச் ஆகிருக்குது. ஐ ஹேட் ரிட்டன் எ ஸ்டோரி, நான் ஒரு கதை எழுதி விட்டிருந்தேன் அப்படின்னா எழுதி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். எழுதி முடித்திருந்தேன் அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்லிக்கலாம். ஐ ஹேட் ரிட்டன் எ ஸ்டோரி, நான் ஒரு கதை எழுதி விட்டிருந்தேன்னா கதை எழுதி முடித்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் ஹாவ் பீன் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுறோம், இது பாஸ்ட்டில் வந்து ஹேட் பீன். ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ ஸ்டோரி, நான் ஒரு கதை எழுதி கொண்டே இருந்தேன். அப்போது எப்போது எழுதி கொண்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், இப்போ கிடையாது அப்படின்னு எழுதி கொண்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நான் 6th இந்த ஸ்கூல்லேயே தான் படிச்சுட்ருக்கிறேன், இப்போ வந்து நவ் ஹீ இஸ் ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட். அப்போ வந்து என்ன சொல்லுவோம், ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் இன் தி சேம் ஸ்கூல் அப்படி போட்டு ஐ ஹாவ் பீன், நல்லா இங்கே வந்து கவனிங்க, ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இன் தி சேம் ஸ்கூல் சின்ஸ் மை 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் இங்கே தான் படிக்கிறேன். 6th வந்து பாஸ்ட் மொமெண்ட்டு, இப்போ 12th படிக்கிறாங்க. ஆனால் 6th 7th 8th 9th 10th இப்படி கண்டினியூஸாக வந்து இப்போவும் படிச்சுட்ருக்குறாங்கன்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங். அதே ஸ்டூடெண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 6th 10th வரைக்கும் நான் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ 11th 12th வேறு ஸ்கூல் சேஞ்ச் ஆகிட்டார். அப்படி என்ன சொல்லுவாங்க, ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் இன் தட் ஸ்கூல் ஃப்ரம் டு யூஸ் பண்ணணும். ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்கூலில் நான் 6th 10th வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன், நாட் நவ். அதுதான் நம்மளுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது, நாட் நவ், இப்போ கிடையாது. புரியுது இல்லையா. போன மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ கோச்சிங் கிளாஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கோச்சிங் கிளாஸ் ஹேட் பீன் ஃபார் மீ ஃப்ரம் லாஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே. இப்போ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தொடர்ந்து இருந்தது, இப்போ கிடையாதுன்னு சொல்கிறோம். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எஸ், அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர்னால் நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நிகழ்காலம், இறந்த காலம் இப்படி சொல்லி பார்த்தாச்சு. இப்போ எதிர்காலத்தை பற்றி பார்க்கக்கூடியது ஃப்யூச்சர் சிம்பிள், அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர்னு சொல்கிறோம். இங்கே தான் நம்ம ஷெல் ஆர் வில் யூஸ் பண்ணுவோம். எழுதுவேன், போவேன், வருவேன், சொல்வேன், கொடுப்பேன், வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இல்லையா, அதுதான். நான் ஒரு கதை எழுதுவேன், இனிமேல் தான் எழுத போகிறாரு அதனால் சொல்கிறாங்க. இப்போது அதே கண்டினியூஸில் சொல்லும்போது ஐ ஷால் பி ரைட்டிங் எ ஸ்டோரி, நான் எழுதி கொண்டிருப்பேன். இப்போ பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி அல்லது ஐ ஷால் பி, அந்த ஷெல் வில் கம் ஃபார் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்டு ப்ளூரல். ஐ ஷால், வி ஷால் அப்படிங்கிறதுக்கு தான் வரணும். மற்ற பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் இதுக்கெல்லாம் வந்து வில் பி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஐ ஷால் பி ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் எழுதி கொண்டு இருப்பேன். நாளைக்கு நேரம் எக்ஸாம் எழுதிட்டுருப்பேன், நாளைக்கு நேரம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருப்பேன். ஐ ஷால் பி அட்டெண்டிங் த இன்டர்வியூ பை திஸ் டைம் டுமாரோ அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா, அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தெரியும். எக்ஸாம் வந்து 3ஆம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. இப்போ வந்து நம்மளுக்கு 20th முடியும், எக்ஸாம் வந்து 20th முடியும் அப்படின்னு சொன்னால் த எக்ஸாமினேஷன் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படி போட்டு ஆன்
கம்மிங் 20th ஆன் 20th அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் தான் சொல்லணும். நான் ஒரு கதை எழுதி விட்டிருப்பேன் அப்படின்னா இந்த டேட்டில் நான் எழுதி முடிச்சிருவேன், நாளைக்கு நேரம் முடிச்சிருவேன், நாளைக்கு 4 o'clock நான் முடிச்சிருவேன் அப்படி சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிற இடங்களில் யூஸ் பண்ணலாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். எதிர்கால முற்று பெறக்கூடிய வினை. இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது இதே மாதிரி தான். நாளைக்கு வந்து 9 to 4 o'clock நான் ஆஃபீஸில் இருப்பேன் தொடர்ந்து, அல்லது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க் போயிடுவேன், நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ஆஃபீஸில் இருப்பேன், அப்புறம் ஃபீல்டு ஒர்க் போயிடுவேன்னு சொல்கிறாரு ஒருத்தர் அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த மாதிரி சொல்லுவார்? ஐ வில் ஹாவ் பீன் இன் த ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு ஃப்ரம் கம்மிங் இந்த இடத்துல மண்டே. இப்போ வந்து சாதாரணமாக ஃப்யூச்சர்னா நான் மண்டேலிருந்து இருப்பேன்னா ஆன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மண்டே ஆன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மண்டே டு ஃப்ரைடேன்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரம் டுவை ஆஸ் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் ரெண்டுமே கொடுக்கணும். அப்போது ஐ வில் ஹாவ் பீன் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி சொல்கிறார். அடுத்த வாரம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்போ தொடர்ந்து அந்த 5 days இருப்பார், அதனால தான் கண்டினியூஸ் அப்படிங்கிற சொல்கிறோம். கம்ப்ளீட் ஆயிடுது. ஆஃப்டர் 5 days ஹீ வில் நாட் பி இன் த ஆஃபீஸ், ஹீ வில் கோ டு ஃபீல்டு ஒர்க். ஓகே, அந்த இடங்களில் இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இதோட நல்லா 2 or 3 times இது வந்து போட்டு கேட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.